நம்மள மாதிரி இந்தியா மாதிரி கண்ட்ரியில் ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ ரொம்ப காமனாக யங் பீப்புளுக்கு வர்றது காரணம் நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ் அண்ட் உணவு பழக்க வழக்கங்கள். ஒர்க்கு, கோல்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அவங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸே கம்ப்ளீட்டாக இம்பேலன்ஸ் ஆயிடுது. இப்போ சமீபத்தில் நேற்று ஒரு சினிமா விமர்சகராக இருக்கக்கூடிய கௌஷிக் அப்படின்னு ஒருத்தவங்களாம் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து நல்ல ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் தான். அது ரொம்ப கரெக்டாக புரிஞ்சு சரியான முறையில் அவங்க வச்சுக்கலையா? ஒன்று வெறும் ஒருத்தர் வந்து ஜிம் போகிறதுனால மட்டுமே அவனுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், ஹார்ட் ரிலேட்டட் ரிஸ்க் லோன்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து பல மணி நேரங்கள் உட்காரும்போது நீங்கள் ஸ்மோக்கிங்கில் என்ன ரிஸ்க் வருதோ அதே ரிஸ்க் ஹார்ட்டுக்கும் இதனால் வரலாம் அப்படிங்கிறது. மை ரெக்கமெண்டேஷன் ஃபார் பீப்புள் கோயிங் டு ஜிம் இஸ், ஜிம் ரெகுலராக போனால் கூட ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் டெஃபினட்டாக உங்களுடைய கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் ரெகுலராக செக் பண்ணிட்டா இந்த மாதிரி படத்துலேருந்து தவிர்த்துக்கலாம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த இதயத்தை பற்றியும் அந்த இதயம் சார்ந்த நோய்களை பற்றியும் அதிலிருந்து எப்படிலாம் தங்களை வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், இதய ஊடுருவல் சிகிச்சை நிபுணராக இருக்கக்கூடிய டாக்டர் ரிஃபாய் அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இப்போ பேச போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், இப்போது கார்டியக் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக ரொம்ப அதிகமாக எல்லாராலையும் பேசப்படுது. அட் த சேம் டைம் யங் பீப்புளை வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்க வைக்குது. அதனால் நிறைய உயிரிழப்புகளும் ஏற்படுத்திட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் கார்டியக் அரெஸ்ட் வந்து யங் பீப்புளுக்கு அதிகமாக வருது? கரெக்ட். அதாவது நீங்கள் கார்டியக் அரெஸ்ட் அப்படிங்கிறது இதயம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. இதயம் வந்து துடிப்பு நின்று போக பேர் தான் கார்டியக் அரெஸ்ட். யூஸ்வலாக கார்டியக் அரெஸ்ட் எப்போ சொல்லுவோன்னா, ஒரு பேஷண்ட் வந்து அட் த எண்ட் ஆஃப், அதாவது இதயம் செயலிழந்து நிற்கக்கூடிய சமயத்தில் வர்றது தான் கார்டியக் அரெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ கார்டியக் அரெஸ்ட்டுங்கிறது நிறைய காரணங்களுக்காக வரலாம். பட் மோஸ்ட் காமன் ரீசன்ஸ் வந்து, அதாவது அதிகமான காரணங்கள் வந்து இதய அடைப்பு ஆர் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிற காரணங்களால கார்டியக் அரெஸ்ட் வரலாம். ஸோ ஏன் இந்த யங் பீப்புளுக்கு வர்ற கார்டியக் அரெஸ்ட் மோஸ்ட்லி அதுக்காக எல்லா விதையும் சொல்லலை, மிக முக்கியமான காரணம் வந்து இதய இரத்த குழாய் அடைப்பு சம்மந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடியது. சில நேரங்களில் வந்து அவங்களுடைய பிறப்பிலேயே இதயத்தில் உள்ள சில மாறுபட்ட காரணங்களுக்காகவும் அவங்களுக்கு கார்டியக் அரெஸ்ட் வரலாம் யங் ஏஜில். ஸோ அதுக்கு சில எக்கோ ஸ்கேன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் நீங்கள் கேட்ட மாதிரி முதற் காரணம் வந்து கார்டியக் அரெஸ்ட்டுக்கு மெயின் அண்ட் முதற் காரணம் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய் அடைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம்தான் இருக்கிறது. ஏன் நம்மளை மாதிரி இந்தியா மாதிரி கண்ட்ரியில் ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ ரொம்ப காமனாக யங் பீப்புளுக்கு வர்றது காரணம் நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ் அண்ட் உணவு பழக்க வழக்கங்கள். அண்ட் செகண்ட்லி தி லைஃப் ஸ்டைல் சொல்லக்கூடிய, அதாவது மோர் எக்ஸசைஸ் அந்த மாதிரி இல்லாத ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப இல்லாதவங்களுக்குனால கூட இந்த மாதிரி வரலாம். ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது உண்மையாகவே புரிய மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, ஒர்க்குக்கு ஓவர்லோடடாக டைம் கொடுத்துட்டு சரியான ஸ்லீப்பிங் சைக்கிள் இல்லாமல் அந்த பயாலஜிக்கல் கிளாக் சர்க்காடியன்றதுமே மாறி போச்சுன்ற அளவுக்கு இப்போது நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்லீப்பிங் சைக்கிளையும் சரியாக பார்க்காம ஃபுட் ஹேபிட்ஸையும் பார்க்காம இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஹார்ட்க்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும்? ஸோ திஸ் இஸ் தி காமனஸ்ட் ரீசன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் மோர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஒர்க், கோல்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அவங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸே கம்ப்ளீட்டாக இம்பேலன்ஸ் ஆயிடுது. ஸோ அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்லாம் நிறைய ரிலீஸ் ஆகும் பாடியில். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இதனுடைய செகண்டரி எஃபெக்ட்ஸ் சச் அஸ் ஸ்லீப்லெஸ்னஸ். ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சராசரியாக 6 to 8 மணி நேரம் சரியான தூக்கம் வேண்டும். ஃப்ரெஷ் ஸ்லீப், அதாவது அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப்னு சொல்லக்கூடிய தூக்கம் வேணும். அது இல்லாத காரணங்களுக்காகவும் அவங்களுக்கு வந்து இதயத்தில் வந்து அந்த இரத்த குழாயில் வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். ப்ளஸ் அவங்களுடைய இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும், அவங்களுடைய உணவு பழக்கங்கள் மாறிடுது. அதே மாதிரி ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்ற நிலைமைக்கு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட், அதாவது இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஃபுட் டயட்னு பேசும்போது இந்த டயட், கீட்டோ டயட், அந்த டயட்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் பேலன்ஸ் டயட்னு சொல்லிடுறோம். உங்களுடைய தேவைகளான புரதம், புரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், எவ்ரிதிங் உங்களுக்கு தேவை இருக்கப்படுது. எதுவுமே இதில் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே அந்த மாடரேஷன் சொல்லக்கூடிய கரெக்டான அளவை சேர்த்து சாப்பிடக்கூடியதான் பேலன்ஸ் டயட். அந்த பேலன்ஸ் டயட்டும் இந்த மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாதவங்களுக்கு நிறைய டேமேஜ் ஆகிடுது. செகண்ட்லி தே கோ ஃபார் ஸ்மோக்கிங். ஆப்வியஸ்லி ஃபார் தெம் இப்போ டூ ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நிறைய பேர் சிகரெட் ஸ்மோக்கிங்ஸ் அந்த மாதிரி பழக்கத்துக்கு போயிடுறாங்க.
அதனாலையும் இதெல்லாமே ஒரு cumulative எஃபெக்ட். அதாவது ஒரு விஷயம் இல்லை, பல மல்டி ஃபேக்டோரியல் திங்ஸ் வந்து ஒன்றா வந்து டேமேஜ் பண்ணும்போது இதயத்தினுடைய இம்பேலன்ஸாக இது இரத்த குழாய்களில் அடப்பு வரும்போது அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, கார்டியக் அரெஸ்ட் வருது. ஸோ இட்ஸ் a combination of stress, sleeplessness, diet and smoking habits. ப்ளஸ் ஆப்வியஸ்லி ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம மறக்கவே முடியாது. நிறைய நம்மளுடைய பல காலங்களாக இப்போ நம்மளோட உணவு பழக்கங்களில் கொஞ்சம் அதிகமான கடந்த 100 வருடங்களாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்கங்கள் வந்து மாறிட்டுது. ஸோ இதனுடைய காரணங்கள்னாலையும் நம்மளுடைய ஹை இன்டேக் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிட்றதுனாலையும் நமக்கு ஜெனட்டிக்காகவே வந்து இதய சம்மந்தப்பட்ட வியாதிகள் நிறைய வருது இந்தியாவில். மேலை நாடுகளை கம்பேர் பண்ணும்போது யூஸ்வலாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 10 வருடங்கள் ஏர்லியராகவே இதய சம்மந்தப்பட்ட வியாதிகள் இந்தியர்களுக்கு வருகிறது மேலே பார்க்கும்போது. அதே மாதிரி யங் பீப்புள் லெஸ் தென் 40 உள்ள ஹார்ட் அட்டாக்லாம் வந்துக்கிட்டு நான் 20% இதய ஹார்ட் அட்டாக்கினுடைய காரணங்கள் வந்து யங் பீப்புளுக்கு தான் வருது, less than 40 years of age. டாக்டர் இப்போ நீங்களே சொன்னீங்க less than 40க்கு கீழே இருக்கவங்களுக்கு நிறையா கார்டியக் அரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பேண்டமிக் டைமில் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் சேதுராமன் இருக்கட்டும், அதுக்கப்புறம் புனித் ராஜ்குமாராக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் நேற்று ஒரு சினிமா விமர்சகராக இருக்கக்கூடிய கௌஷிக் அப்படின்னு ஒருத்தவங்களாம் இருந்திருக்காங்க. எல்லாருமே ஹை ப்ரொஃபைல், அவங்க எல்லாருமே வந்து நல்ல ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் தான். அப்படி ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி வச்சுருக்காங்களா மக்கள்? அதாவது ஓவராலாக கேட்குறேன், அது ரொம்ப கரெக்டாக புரிஞ்சு சரியான முறையில் அவங்க வச்சுக்கலையா? இன் ஜென்ரல் நீங்கள் கரெக்டான ஒரு கொஸ்டின். அதாவது யங் ஜென்ரேஷன் பீப்புள் வந்து முன்னாடி காலங்களை விட இப்போ நிறைய ஃபிட்னஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஜிம்ஸ்லாம் வந்துட்டு எல்லாம் பண்ணுறாங்க. பட் 2-3 காரணங்கள் தான் இந்த மாதிரி ஒரு அன்அவேர்னஸ் அதாவது இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஒன்று, வெறும் ஒருத்தர் வந்து ஜிம் போகிறதுனால மட்டுமே அவனுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அண்ட் அவங்களுடைய ஹார்ட் ரிலேட்டட் ரிஸ்க் இஸ் லோன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேஷண்ட்ஸ், ஐ ஹாவ் மை ஓன் கிளைண்ட்ஸ், என்னுடைய பேஷண்ட்ஸே இருக்கிறாங்க ரெகுலர் ஜிம் கோயர்ஸ். ஆனால் வந்து மைல்டு ரீசன்ஸ்க்காக என்னை பார்க்க வருவாங்க. நாங்கள் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், கொஞ்சம் வெரி ஹையாக இருக்கும். ஸோ ஏன்னா இது அவங்க ஜிம்முங்கிறது என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ், மசில் பில்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல்லாம் குறையவே குறையாது. அது பர்டிகுலர்லி தே யூஸ் சம் ஆஃப் தீஸ் சப்ஸ்டன்சஸ், அந்த ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் டயட், ஹை ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ்லாம் அந்த இதெல்லாம் பானங்கள்லாம் சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் வந்து அதில் கொஞ்சம் இது ஹையாக தான் இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து ரெகுலராக ஜிம் போகிறாங்க, அவங்களுடைய இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹார்ட் அட்டாக் வராதுன்னு. ஏன்னா மேபி அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஃப்ரம் மெட்டர்னல் அண்ட் பட்டர்னல் சைட், ஃபாதர் சைட் மதர் சைடில் உள்ளவங்களுக்கு நிறைய ஹார்ட் அட்டாக்லாம் இருந்ததுன்னா இவங்க ஓரளவு எக்ஸசைஸ் பண்ணால் கூட ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்க் இருக்குது. ஸோ அதுலேயுமே வாட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லி முக்கியமான விஷயம். ஜிம்மில் போய் பாடி பில்டிங் இஸ் நாட் த ஒன்லி எக்ஸசைஸ். அதில் கார்டியோ எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். ரெகுலராக அது மட்டும் இல்லை, டயட். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் திங்ஸ். ஒருத்தர் ஜிம் போடுறாருங்கிற ஒரே ரீசனுக்காக, நல்ல மசில்ஸ் பாடி பில்டராக இருக்கிறாருங்கிற ஒரே ரீசன்ஸ்க்காக ஒரு ஹார்ட் அட்டாக் வராதுங்கிற ரூல் கிடையாது. அவங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குதா, அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்திருக்குதா, இவர் ஸ்மோக்கரா இல்லையா, கார்டியோ ரிலேட்டட் எக்ஸசைஸ் நிறைய பண்ணுறாங்களா. ஸோ இட்ஸ் பேலன்ஸ்டு, எக்ஸசைஸ்லேயுமே பேலன்ஸ்டாக பண்ணணும், கார்டியோ நிறைய பண்ணணும். அதுதான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ரெண்டாவது டயட். ஸோ இவ்வளோ ஃபேக்டரும் சேர்ந்தால் தான் ஒருத்தர் வந்து நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ மை ரெக்கமெண்டேஷன் ஃபார் பீப்புள் கோயிங் டு ஜிம் இஸ், ஜிம் ரெகுலராக போனால் கூட ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் டெஃபினட்டாக உங்களுடைய கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் ரெகுலராக செக் பண்ணிவிட்டா இந்த மாதிரி படத்துலேருந்து தவிர்த்துக்கலாம். டாக்டர், இதுலேருந்து எனக்கு ஒரு 2 பர்சனல் டவுட் கூட சொல்லலாம். நிறைய ரூமர்ஸ் இருக்குது, என்ன சொல்கிறாங்கன்னா ஜிம்க்கு போகிறதுனாலே ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஐ திங்க் தட்ஸ் அ ராங் கான்செப்ட். அப்படிலாம் இல்லை. சில 1 or 2 பீப்புள் அங்கங்கே நடக்கிறத வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஜிம் ஜிம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் பாடி பில்டிங். இட்ஸ் அ பேலன்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும். கார்டியோ ரிலேட்டட் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். எவ்ரி டே ஒரு 30 to 40 minutes ஆஃப் மாடரேட் இன்டென்சிட்டி கார்டியோ ரிலேட்டட் எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், அட்லீஸ்ட் 5 days a week. ஸோ நீங்கள் மசில் பில்டிங்கிற ஒரே காரணங்களுக்காக ஜிம் போகாமல்
கார்டியோ ரிலேட்டட் எக்ஸசைஸ் பேலன்ஸ்டாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. டாக்டர், இந்த மாதிரி கார்டியக் அரெஸ்ட், ஹார்ட் டிசீஸுக்கு எல்லாமே சில சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? எந்த மாதிரியான சைன் சிம்டம்ஸ் வந்து இட்ஸ் பியூர்லி ஹார்ட் டிசீஸ் தான் அப்படின்னு சொல்கிறது? காமனஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும், மார்பு வலி, நெஞ்சு அழுத்தம் அப்படிங்கிறது. பட் எல்லா நேரமுமே எல்லாமே நான் மார்பு வலி, நெஞ்சு அழுத்தம்லாம் கரெக்டாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எழுதியிருக்க மாதிரி வராது. நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, இல்லை டாக்டர் எனக்கு மைல்டு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, எனக்கு ஸ்வெட்டிங்லாம் இல்லவே இல்லை, ஸ்வெட்டிங்லாம் இல்லை, அதனால எனக்கு ஹார்ட் அட்டாக் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து ராங் கான்செப்ட். பிகாஸ் இது டிப்பிக்கலாக நெஞ்சு அழுத்தம் அடைச்சி பிடிச்சி இந்த சினிமாக்கள்லாம் வர மாதிரி அதுக்கப்புறம் நல்ல ஸ்வெட்டாகி வந்தால் தான் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிற நிலைமையில் இல்லை. அது வந்து 10 to 20% மக்களுக்கு தான் அந்த மாதிரி வரும். மீதி 70-80% மக்கள் எப்படின்னா மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், ஒரு சின்ன பாரமாக இருக்கலாம், சில பேருக்கு அந்த இன்டைஜஷன் மாதிரி இருக்கிறோம், கொஞ்சம் ஜாலில் போகலாம், ஜென்ரலாக இருக்கும். அந்த மாதிரி பர்டிகுலர்லி எப்போ நீங்கள் அது ரொம்ப ஒரி ஆகுன்னா ஒரு மாதிரி ரெகுலராக எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணுறவங்களுக்கு அந்த வாக் பண்ணால் வர்றது அந்த மாதிரியில் இருக்கும்போது ஹார்ட் ரிலேட்டட் அலர்ட் ஆகிடணும். இது போக கிட்டினஸ் வரலாம், படபடப்பு வரலாம், ஸ்வெட்டிங் ஆப்வியஸ்லி, அண்டு டயர்ட்னஸ், ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு 1 வீக்காக எனக்கு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன், என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி. இது போக கால் வீக்கம், இதெல்லாமே இதய சம்மந்தப்பட்ட வியாதிகளுடைய. எந்தெந்த ஏஜ் குரூப்க்கு எந்தெந்த கேப்பில் வந்து இந்த ரெகுலர் செக்அப் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும்? அப்படி ஸ்பெசிஃபிக்கான ஒரு தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ்னு இல்லை. பட் இன் ஜென்ரல் இப்போ ஒருத்தருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இப்போ உள்ள காலங்களில் 30 இயர்ஸ்க்கு மேலேயே நம்ம வந்து செக் பண்ணி ஃபஸ்ட் டைம் செக் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் 1 year 2 yearsக்கு ஒரு தடவை செக் பண்ணால் போதும். ஒருவேளை அவங்களுடைய சுகர், கொலஸ்ட்ரால்லாம் அன்கண்ட்ரோல்டாக இருந்ததுன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் எவ்ரி 6 months to 3 to 6 months செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்கன்னா எவ்ரி 1 to 2 years கூட செக் பண்ணால் போதும். பட் இஃப் தே டோன்ட் ஹேவ் எனி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, தெர் இஸ் நோ அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஒரு 35க்கு மேலே இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கலாம், 35 years of ஏஜுக்கு அப்புறம். டாக்டர், இப்போ வந்து இந்த ஸ்மோக்கிங், அந்த சோஷியல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்மோக்கிங் வந்து ஓரளவு கம்மியாயிட்டு இருக்குன்னு ஓரளவு தெரியுது. காரணம் எல்லாருக்குமே நல்ல ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. அதை தாண்டியும் நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்மோக்கிங், அதாவது சோஷியல் ஸ்மோக்கிங்கிறது வேறு, பட் ரெகுலர் ஸ்மோக்கிங் பெர் டே 20 cigarettesலாம் இப்போது ஓரளவு மக்கள் வந்து புரிஞ்சு அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஸ்மோக்கிங் இஸ் டெஃபினெட்லி ஹஸ் கம் டவுன் ட்ராமேட்டிக்கலி ஓவர் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பிகாஸ் ஆஃப் தி அவேர்னஸ் அண்ட் தி ரிலேட்டட். ஏன்னா வேறு டிசீசஸ், நாட் ஓன்லி ஹார்ட் டிசீஸ் பட் கேன்சர்லாம் வர்றதை பார்த்து மக்கள் வந்து டெஃபினட்டாக கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தட் இஸ் கம் டவுன். Still there are some social smoking happening, but அதை விட்டுருங்க. But now what we believe that because we realize that smoking has come down dramatically, but what we think is there's a new concept called sitting is the new smoking. So இப்போ உள்ள காலங்களில் அந்த particularly இந்த we talked about the work life balance, IT industry, other industries where people sit long hours. So morning 8 o'clock they get into the system அண்ட் நைட் ஒரு 10 வரைக்கும் அப்படியே சிஸ்டத்துலேயே இருப்பாங்க, ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ தேட் இஸ் வாட் வி நவ் கால் இஸ் சிட்டிங் இஸ் அ நியூ ஸ்மோக்கிங். ஸோ எசென்ஷியலி வாட் திஸ் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த ஆய்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பல மணி நேரங்கள் உட்காரும்போது நீங்கள் ஸ்மோக்கிங்கில் என்ன ரிஸ்க் வருதோ அதே ரிஸ்க் ஹார்ட்டுக்கும் இதனால் வரலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல மணி நேரங்கள் உட்கார்ந்து வேலை பார்க்குறது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் த ஹார்ட். நீங்கள் வந்து அப்போ எவ்ரி 1 to 2 hours அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் த சேர் அண்ட் வாக் ஆர் டூ சம் ஸ்ட்ரெச்சிங் ஃபார் 5-10 minutes அண்ட் சிட் பேக் அகெயின். ஸோ இந்த சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் வந்து இட்ஸ் அ நியூ கான்செப்ட். அதை வந்து அவாய்ட் பண்ணுன்னா நீங்கள் ரெகுலர் சம் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை எவ்ரி 1 hour 2 hours பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா ப்ரிவென்ஷன் இதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய ட்ரீட்மெண்ட், கார்டியக் அரெஸ்ட்டுக்கு, ஹார்ட் அட்டாக்கு, இந்த மாதிரி ஆஞ்சியோகிராம், வாட்டர் ஸ்டென்ட் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஐ மீன் அஃப்கோர்ஸ் டெக்னாலஜி வந்து இட்ஸ் க்ரோயிங் ஸோ ஃபாஸ்ட், பர்டிகுலர்லி இன் கார்டியாலஜி. அதாவது இன் மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டிலே பார்த்தீங்கன்னா கார்டியாலஜி இஸ் அட்வான்ஸ் ஸ்பெஷாலிட்டி. எவ்ரி டே வி கெட்டிங் நியூ திங்ஸ். கடந்த 10 வருடங்களில் வந்து இந்த சிகிச்சை முறைகள் வந்து நிறைய மாறிவிட்டது. ஒரு காலங்களில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இதுதான் பைபாஸ் மட்டும்தான் ஹார்ட்டுக்குள்ள சிகிச்சை முறைகள் நினச்சிட்டு இருந்தது தாண்டி இப்போ உள்ள குவாலிட்டி ஆஃப் தி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் தி டெக்னாலஜி ஹேஸ் மேட் அஸ் ஒர்க் இன் எ மச் மோர் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஹார்ட் சிகிச்சை முறைகள் அதிலிருந்து வெளியே வந்துட்டு பண்ணாங்க. மோஸ்ட்லி இப்போல்லாம் வந்து பின்ஹோல் ப்ரொசீஜர் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர்ஸ், அதாவது நுண்தலை சிகிச்சை முறைகள்ங்கிறது தான் நான் காமனாக பண்ணலாம். அதாவது ஹார்ட்டினுடைய பல முக்கியமான
அடைப்புகளோ அல்லது பல வியாதிகளையும் வந்து இந்த மாதிரி பின்ஹோல் சிகிச்சை முறைகளில் நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். டாக்டர், இந்த நேரத்தில் வந்து இன்னொரு விஷயத்தையும் விட்டுற முடியாது. விமென்ஸ்க்கு, பெண்களுக்கு வந்து அதிகப்படியாக ஹார்ட் அட்டாக் வராது கம்பேரிட்டிவ் மென்னை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது இது அகெயின் பழைய ரிசர்ச் படி வந்து பெண்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னுடைய அளவுகள் வந்து மென்னை விட கம்மியாக இருந்ததா ஒரு 10-15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிசர்ச்லாம் இருக்குது. ஸோ பிகாஸ் தேர் ஆர் சர்டன் ஹார்மோன்ஸ் வந்து ப்ரிவெண்ட் ஹார்ட் அட்டாக் ஃபார் விமன் அன்டில் தேர் ஏஜ் குரூப், சர்டன் ஏஜ் குரூப். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட்ஸ் நாட் ட்ரூ எனிமோர். இப்போ உள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் மாறிப்போச்சு. அவங்க லைஃப் ஸ்டைல் முன்னாடி விமன் வந்து ஒரு சர்டன் விஷயம் தான் பண்ணுவாங்க. அது இப்போ இல்லை. அவங்க தே ஆல் பிகம் லைக் நார்மல் எனி ஹியூமன் பீயிங். ஸோ there's no difference between men and women in terms of work or physical activity. எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் அந்த கான்செப்ட் அதனால ஆட்டோமேட்டிக்கலி தட் ஆல்சோ கோஸ் டவுன். ஸோ ஆப்வியஸ்லி தட் இன்க்ளூட்ஸ் டயட், அவங்களுடைய டயட்டு. ஸோ இந்த மாதிரி டயட்னால அவங்களுக்கும் இந்த மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரலாம். பட் கம்பேரிட்டிவ்லி ஸ்டில் லிட்டில் லெஸ் தென் மென். கம்பேரிட்டிவ்லி மென்னோட கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் பழைய காலங்கள் மாதிரி இப்போ 50 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுங்கிறது ராங். இன்னும் நாங்கள் வந்து 40 வயசில் 35 வயசில் விமன் ஆர் கெட்டிங் ஹார்ட் அட்டாக்ஸ். அண்ட் தட்ஸ் அகெயின் பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அவங்களுடைய ஒர்க், அவங்களுடைய ஸ்ட்ரெஸ், அகெயின் ஸ்ட்ரெஸ் கம்மிங் டு தே ஆல் ஒர்க்கிங் பிக் ஐடி கம்பெனிஸ் அண்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். தே கோ த்ரூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதுவுமே அவங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். ஸோ எசென்ஷியலி வி மே இந்த நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸ் டவுன் த லைன் ஈக்குவலைஸ் ஆயிடலாமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. அதாவது விமெனுக்கும் ஈக்குவலாக மென் மாதிரி ஹார்ட் அட்டாக் வருமோ. இப்போ இன்னும் அந்த லெவலுக்கு வரல. பட் டெஃபினெட்லி லாஸ்ட் 10-20 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ there is more frequently we seeing women with heart attack and heart problems coming to see us. But again coming to the same point தான், whatever it is, the treatment are so good now that டெக்னாலஜி இஸ் கோன், எவ்ரி திங் கேன் பி ஃபிக்ஸ்ட். அதாவது வந்துட்டாலே என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போட்டுன்னு நினச்சிட்டு ஒரு டிப்ரெஷனில் போகிறத விட சரியான மருத்துவரை அணுகி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா சரியாகுங்க. இந்த விமனில் இன்னும் ஒரே ஒரு மைல்டாக ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த டயபெட்டிஸ் இஸ் another மெயின் ரீசன் ஃபார் விமன் கெட்டிங் ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். யூஸ்வலாக வாட் வி ஃபீல் இஸ் கம்பேர்ட் டு மென், விமன் வந்து ஆக்சுவலி அவங்களுடைய சிம்டம்ஸ் வந்து ரொம்ப டிப்பிக்கலாக இருக்காது. பர்டிகுலர்லி இஃப் தே ஆர் டயபெட்டிக், அவங்க வந்து டிப்பிக்கலாக நெஞ்சு அழுத்தம், மூச்சு கஷ்டம்னு வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப வேக் பெயின் வரும். பேக்கில் வரலாம், சைடில் வரலாம், ஜால வரலாம். ஸோ இந்த மாதிரி பெயினால் அவங்க நினைப்பாங்க இது ஹார்ட் ரிலேட்டட் இல்லை, என்னுடைய மசில் பெயின், போன் பெயின். அவங்க டிலே ஆகும் ட்ரீட்மெண்ட். ஸோ பர்டிகுலர்லி இஃப் யூ ஆர் a diabetic and women, any form of pain in the upper chest or body or the back should be considered as a heart. ஸோ அதை மட்டும் சரியான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்ன நினச்சிடுறாங்க, இது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட வலி இல்லை, இது வந்து மசில்ஸ் பெயின். பர்டிகுலர்லி விமன் டயபெட்டிக்காக இருந்தாங்கன்னா இந்த இது நடக்குது. ஸோ அவங்க வந்து டைமில் வரும்போதே எனக்கு ஓரளவு டேமேஜ் ஆகி வராங்க, ஹார்ட் பெயின், ஹார்ட் ரிலேட்டட் டேமேஜஸ். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஏர்லியராக பிக்கப் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்யூ டாக்டர். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயத்த மனசார பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இதயத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்றத நாங்களும் நம்புகிறோம். இதயம் கனிந்த ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் டாக்டர் ரஃபாய் அவர்களுக்கு. நன்றி டாக்டர். தேங்க்யூம்மா.